ஜூலை 18, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிருபையையும் சமாதானத்தையும் பெருக செய்வார். May the Lord multiply grace and peace in your life. 2 பேதுரு 1:2 2 Peter chapter 1 verse 2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிருபையையும் சமாதானத்தையும் அதிகரிக்க விரும்புகிறார். நீங்கள் அவரை மேலும் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அவரது ஆசீர்வாதங்கள் பெருகும். குழப்பங்களும் சவால்களும் இருந்தாலும் அவரது கிருபை உங்களுக்கு போதுமானது. அவரது சமாதானம் உங்கள் இதயத்தை நிரப்பும். அவரில் நிலைத்திருந்தால் நீங்கள் குறைவில்லாத ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். Grace and peace be yours in abundance through the knowledge of God and of Jesus our Lord. My dear brothers and sisters, the Lord desires to increase grace and peace in your life. As you grow in knowing Him, His blessings will multiply in your life. Even in confusion and challenges, His grace is sufficient for you. His peace will fill your heart. As you remain in Him, you will experience abundant blessings. பின்வரும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையில் உமது கிருபையும் சமாதானமும் பெருகச் செய்யும். உம்மை மேலும் அறிய எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இதயங்களை அமைதியால் நிரப்பும். உம்மில் நிலைத்திருக்க வலிமை தாரும். எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.